So next we go for problem number 6. In the problem number 6 he has given a diagram. First we shall take the diagram and then we shall get into the detail. So என்ன பண்ணிருக்கான், he has given us a quadrilateral actually, AB, and we have don't necessarily draw a rhombus, be careful. So A, B, C, he has marked this point as D. Already he has marked AC. And then this point is E. So he is giving further details. என்ன கொடுத்திருக்கான் அப்படின்னா AC is equal to AE. இந்த ரெண்டு சைடும் ஈக்குவல் அவனே மார்க் பண்ணியும் வச்சுருக்கான் புக்கில். அண்ட் AB is equal to AD. Now also this angle BAD EAC, இந்த ஆங்கிளும் நல்லா கவனி, இந்த இடத்துல கேப் இருக்குது, இந்த ஆங்கிளும் கூட ஈக்குவல் அப்படின்னு கொடுத்துட்டான். ஸோ நேச்சுரலி உங்களுக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லுவான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்களோ அதை அவன் கேட்கல. அவன் என்ன சொல்கிறான், BC ஈக்குவல் டு டின்னு காமிக்க சொல்கிறான். BC is not at base of this triangle, only BD is the base. So he is asking about this base of this triangle ABC is equal to DE. இங்கே ஒரு லைன் வரும் இல்லையா, அதை அங்கே ட்ரா பண்ணியிருக்கான், இந்த ஆங்கிளுக்கு ஈக்குவல். இப்போ எந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுக்கணும்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். வித் யோர் கொஷின், இந்த BC எடுக்கிறேன்னா யூ ஆர் கோயிங் டு டேக் ABC. இந்த DE வேணுன்றான், ஸோ யூ ஆர் கோயிங் டு டேக் அ ட்ரையாங்கிள் ADE. ஸோ அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறது இதை புரிஞ்சால் தான் பண்ண முடியும். ஸோ திஸ் இஸ் to be proved as BC equal to CE. So BC serves as a base of your triangle ABC and CE is the base of EAC. So first we shall start taking these two triangles. Now what we are going to do is we shall take triangle ABC, this one, and triangle EAD. இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் நம்ம எடுத்திருக்கோம். இப்போது இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்ததில் நம்ம கான்க்ருவன்சி காமிச்சோன்னா தான் யூ கேன் கிளைம் தட் திஸ் BC இஸ் ஈக்குவல் டு திஸ் CE. அதை காமிக்கும் பொழுது டக்குன்னு உங்களுக்கு யோசனை வராது. ஸோ லாஸ்ட் கிளாஸ் உங்களுக்கு ஒரு விஷயம் சொன்னேன், ஐ ஹோப் யூ மே ரிமெம்பர். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் எடுத்து ரஃபாக வரைஞ்சிருங்க ஃபஸ்ட்டு. ஸோ வாட் யூ டூ இஸ், ஃபர்ஸ்ட் எந்த ட்ரையாங்கிள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை எடுத்து வரைஞ்சிருங்க. ரஃபாக சும்மா வரைஞ்சா போகிறோம், எக்ஸாமில் நீங்கள் வரையணும் இல்லை, ரஃப் ஷீட்டில் வரைஞ்சி பார்த்து வேகமாக எழுதுறதுக்காக பண்ணலாம் அதை. அண்ட் தென் யூ ஆர் கோயிங் டு டேக் திஸ் ட்ரையாங்கிள், யூ ஹவ் ரிட்டன் இட் ஹியர் ஆல்ரெடி. ஸோ இதே மாதிரி பக்கத்தில் ட்ரையாங்கிள் டக்குன்னு போடுங்க. அண்ட் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த ஆங்கிள் அந்த ஆங்கிள் ஈக்குவல் நமக்கு தெரியும் இல்லையா, இந்த ஒரு பார்ட் தான் மிஸ்ஸிங். ஸோ இந்த வேர்டெக்ஸ்க்கு கரஸ்பாண்டிங்காக A, அந்த ட்ரையாங்கிளையும் A அப்படியே இருக்கட்டும். அப்போது அடுத்து என்ன பண்ணலாம், இங்கே ABC எடுத்த மாதிரி இங்கே AD எடுத்துப்போம். ஸோ ஏக்கு ஆப்போசிட் பார்த்தீங்கன்னா DE கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ, ஏக்கு ஆப்போசிட் BC கரெக்டாக இருக்கா பார்த்துக்கோ. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்க்ருவன்சி கொண்டு வர போகிறோம். மைண்ட் யூ, இந்த சைடு AD இதில் இல்லை பார்த்துங்க, பட் இந்த AD ஈக்குவல் டு AB. ஸோ நமக்கு பாருங்கள், இப்போது டயக்ராமில் இருக்குது ABயும் இப்படி பார்த்தா ஈஸியாக இருக்கும் அதில் பார்க்குறத விட, ADயும் ஈக்குவல்னு கிவன் டேட்டாலே இருக்குது. அப்புறம் இன்னொன்றும் பாருங்கள், AC இஸ் ஈக்குவல் டு AE as well as இந்த ஆங்கிள் தான் நமக்கு இல்லை. உங்களுக்கு தோணலாம் அதை கொடுத்துருக்காங்களேன்னு, இல்லை, அவன் கொடுத்தது BAD, பட் வாட் வி ரிக்வயர் இஸ் BAC. அப்போ என்ன பண்ண போகிறோம், we shall start with this given data. He has given angle BAD is equal to angle EAC. both are equal னு கொடுத்துருக்கு.
So it's a given detail. So now you have an equality here. If you add same quantities on both sides, there will not be any change in this relationship. இங்கே ஆட் பண்ணுற குவான்டிட்டி அங்கே ஆட் பண்ணாலும் இந்த ஈக்குவாலிட்டி அப்படியே ப்ரிவைல் ஆகும் இல்லையா? So what I am going to do is, we know that we want this angle which is BAC, but we have BAD. அப்போ இந்த ஆங்கிள் நம்ம ஆட் பண்ணிக்கலாம், சின்ன ஆங்கிள். அப்போது லெஃப்ட் சைட்லேயும் ரைட் சைட்லேயும் நான் அந்த ஆங்கிள் ஆட் பண்ணுறேன். I am adding DAC to this. ஸோ இப்போ என்ன நடக்கும் நீங்களே டயக்ராம் பார்த்தே சொல்லலாம், ஒன்றும் கஷ்டம் இல்லையே. பாருங்கள், BAD is already there, you are adding DAC, so this total angle will result in BAC. இதையும் ஆட் பண்ணுறீங்க, the total angle will be BAC. On your right side, EAC plus DAC, இந்த ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் இந்த டோட்டல் ஆங்கிள் கிடைக்கும், which is DAE. புரியுதா? பாருங்கள், இது இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் கொடுத்துருந்தாங்க, இந்த சின்ன பிட் இருக்கு இல்லையா, அது ரெண்டுத்துக்குமே ஆட் பண்ணுறோம். அப்போ இங்கே ஆட் பண்ணுறது தான் ரைட்டில் ஆட் பண்ணும்பொழுது ஈக்குவாலிட்டி மாறாது, அப்படியே இருக்கும். பட் இந்த டோட்டல் ஆங்கிள் இஸ் தட் ஆஃப் BAC, இந்த டோட்டல் ஆங்கிள் இஸ் தட் ஆஃப் DAE. இப்போது வேலை முடிஞ்சு போச்சு. நல்லா பாருங்கள், எல்லாமே முடிஞ்சிடுது. இப்போ நமக்கு அவன் என்ன கேட்டிருந்தான், இந்த BC ஈக்குவல் டு DE கான்க்ருவன்சி ப்ரூவ் பண்ணோன்னு சொன்னேன். இப்போ you have got BAC is equal to angle DAE. So side angle side. ஸோ நீ என்ன சொல்லலாம், இதை எழுதின பிறகு also it's given AB is equal to AD. அது கொஷின்லேயே இருக்குது. as well as your AC is equal to AE. So all these are given to you. So now you have an angle equal in between the sides. So idhukku enna congruency, side angle side. So we are going to claim by SAS congruency rule. This triangle, namely ABC, will be congruent to ADE. Once you say the triangles are congruent, the sides got to be equal. Upon the sides, யார் corresponding sides, ABக்கு AD, ACக்கு இதெல்லாம் ஏற்கனவே தெரியும். மூணாவதாக புதுசாக இருக்கு பார், அந்த ஈக்குவாலிட்டி தான் நம்ம கிளைம் பண்ண போகிறோம். ஸோ this is going to imply the third side, namely BC, is equal to DE. See, such a simple problem. இதை இப்படி இதை பார்த்து கம்பேர் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா புரியறது கஷ்டமாக இருக்கும், வேகமாக புரியாது. சட்டுன்னு அந்த ரெண்டு ட்ரையாங்கிள் எழுதிக்குங்க. எப்படி இந்த ட்ரையாங்கிள் நீங்கள் எடுத்தீங்க சார்னு கேட்டால் அவன் என்ன கேட்டிருந்தா, he is asking about BC equal to DE. அப்போ இந்த BC எந்த ட்ரையாங்கிள் இருக்குது, இந்த பிகர் ட்ரையாங்கிளில் இருக்குது. ஸோ BC வச்சு வர ட்ரையாங்கிளும் DE வச்சு வர ட்ரையாங்கிளும் முதல்ல நான் வரைஞ்சிட்டேன். அப்போது அந்த வெர்டிசஸ் நேம் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு ஒரு ட்ரையாங்கிள் நேம் பண்ணிவிடுங்க. ரெண்டாவது ட்ரையாங்கிள் கரஸ்பாண்டிங்காக பண்ணுறீங்களான்னு மட்டும் பார்த்துங்க. ஸோ இதோட ஆப்போசிட் சைட் BC, அதுக்கு ஆப்போசிட் சைட் DE. அப்போ அப்படியே இதுக்கு AD கரஸ்பாண்டிங் வரணும். அதனால் AB பக்கம் AD. இங்கே D மாற்றி போடக்கூடாது, பி கேர்ஃபுல். இங்கே D இங்கே E போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் குழப்பமாக இருக்கும். ஸோ ஒரே மாதிரி வரைஞ்சிக்கலாம். பிகாஸ் கான்குவென்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் ஐடென்டிக்கல் டு லுக் அட், பட் தேர் பொசிஷன்ஸ் ஆர் டிஃப்ரெண்ட். அதனால ஈக்குவல் சொல்கிறது இல்லை, கான்க்ருவென்ட்னு சொல்கிறோம். பிகாஸ் இது இருக்கிற இடம் வேறு, அது இருக்கிற இடம் வேறு, ஓரியன்டேஷன் வேறு, அது திரும்பி இருக்கும். அதெல்லாம் ஈக்குவல்னு நம்ம சொல்கிறது இல்லை. ஸோ ஒன்ஸ் யூ டூ திஸ் ப்ராப்பர்லி, ஜஸ்ட் லைக் தட் யூ கேன் கம்பேர் அண்ட் ரைட் இட், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி வரைஞ்சிக்குங்க. திஸ் யூ நீட் நாட் டூ இன் யுவர் எக்ஸாமினேஷன் ஆர் எனி டெஸ்ட். திஸ் இஸ் ஒன்லி ஃபார் யூ டு திங்க் வெரி ஃபாஸ்ட். சைடில் ரஃப் ஷீட்டில் ரஃப் ஒர்க் ஏரியாவில் விட போட்டு கடன்னு எழுதிட்டு போயிட்டது ஈஸியாக இருக்கும். ஸோ நமக்கு இந்த ரெண்டு ஆங்கிள் ஈக்குவல் கொடுத்துருந்தோம். நல்லா பாரு, இந்த சின்ன ஆங்கிள் தான் ஈக்குவல். அப்போ கூட நம்ம இதை ஆட் பண்ணும்போது தான் அந்த பிகர் ட்ரையாங்கிளில் நமக்கு எந்த ட்ரையாங்கிள் எடுத்துருக்கோமோ அதில் வர டோட்டல் ஆங்கிள் கிடைக்கும். ஸோ we are adding the same DAC to this as well as that. That is what it's been done here. ஸோ இந்த ரெண்டு ஆங்கிள் டோட்டல் ஆங்கிள் பார்க்கும்பொழுது BAC, இதையும் அதை ஆட் பண்ணும்போது DAE, ரெண்டும் ஈக்குவல். இது ஆல்ரெடி கொடுத்துருக்கு. ஸோ ரெண்டு சைட்ஸ் ஈக்குவல், ஒரு ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் ஈக்குவல்.
So side, angle, side congruency padi we are concluding that they are congruent, and therefore we have your third side BC equal to D. Okay.